ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஏ ஃபைனல் முடித்தவங்க ஐசிஏ போர்ட்டலில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ICAI கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட், அப்புறம் ப்ரொஃபைல், எங்கே நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ தட் இஸ் ப்ரொஃபைல், அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ, உங்களோட ஷார்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இங்கே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும். தென் கம்பெனி ரிசல்ட்ஸ், நீங்கள் ஒன்ஸ் இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ த பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணோம், என்னென்ன ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் ஸ்டேஜ் 2 வந்து ஒன்ஸ் வி கெட் ரெஜிஸ்டர், நம்ம கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து நம்மளை ஆஃபர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வை நியூலி குவாலிஃபைட் சிஏஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஓவர் அதர் ஃப்ரெஷர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ICAI கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த நியூலி குவாலிஃபைட் பர்சன்ஸ். இப்போ நீங்கள் ரீசெண்ட் அட்டெம்ப்டில் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா அண்ட் அதோட ரீசன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த ஷெட்யூல் ஃபார் த கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, எந்த அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தா இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள், ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் எப்போ முடிச்சிருக்கணும், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஜூலை 2021 கிளியர் பண்ணதுனால எனக்கு செப்டம்பர் அக்டோபர் மந்த் சைக்கிளோட கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் எலிஜிபிள். அண்ட் தேர் கம்ஸ் ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்கள் கையில் இருக்கணும், அப்புறம் நீங்கள் GMCS ITT அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அண்ட் உங்களோட ஆர்டிகல்ஷிப் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அண்ட் உங்களோட ஐடென்டிட்டி கார்டு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப், ஸோ அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் பிஃபோர் ஹேண்ட் கையில் வச்சுருக்கணும், என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ணணும், ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்ளைன் பண்ணக்கூடாது, யூ ஷுட் பி வெரி ஜென்யூன். ஸோ உங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் நீட் ஆஃப் ஜாப் அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் கைட்லைன்ஸ் அண்ட் உங்களோட இன்டர்வியூ டைமிங், ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் ஃபுல்லாக உங்களோட ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல்குள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ரெஸ்யூமே அப்லோட் பண்ண மாட்டோம். ரெஸ்யூமேக்கு பதில் அவங்களே எல்லா கொஷின்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணோன்னா அதுவே ஒரு ரெஸ்யூம் மாதிரி க்ரியேட் ஆகி எல்லா கம்பெனிஸ்க்கும் அது ஒரு ரெஸ்யூமே மாதிரி போகும். ஸோ பேஸ்ட் ஆன் விச் த கம்பெனிஸ் வுட் கிவ் யூ ஆஃபர்ஸ். நீங்கள் இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஒரு டேப்பில் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ உங்கள் ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எதுவுமே ஃபில் பண்ணாதனால அந்த சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கல. ஒன்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னால் தான் இந்த டேப் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேண்டேட்ரி ஃபீல்டுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வரலன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க அண்ட் இட் வில் ஆல்சோ த்ரோ அப் சம் எரர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஐடென்டிஃபை.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸில் உங்களோட ஸ்டேட்டஸ், நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன், 10th, ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ஸோ உங்களோட போர்டு, ஸோ சிபிஎஸ்சி போர்டு, மெட்ரிக் போர்டு, அப்புறம் கிராஜுவேஷன் அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லை உங்களோட காலேஜ் நேம், ஸோ அந்த மாதிரி, அண்ட் யுவர் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் பர்சன்டேஜ் செக்யூர்ட் ஆர் ரேங்க், ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட சிஏ ஃபவுண்டேஷன். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ எந்த மந்த், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணிங்க, உங்களோட பர்சன்டேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்டில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அங்கே கொடுத்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணலன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் வராது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இன்டர் டீட்டெயில்ஸ் சேம். குரூப் 1 எப்போ கிளியர் பண்ணணும், குரூப் 2 எப்போ கிளியர் பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அட்டம்ஸ் அண்ட் தென் அட்டம்ப்டோட கவுண்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் யுவர் சிஏ ஃபைனல். ஸோ சிஏ ஃபைனல் சிமிலர் டு ஐபிசிசி, உங்களோட குரூப் 1, குரூப் 2 எப்போ கிளியர் பண்ணிங்க, எத்தனை அட்டம்ஸ் அண்ட் மார்க்ஸ் ஸ்கோர், எவ்ரி திங் யூ நீட் டு ஃபில். அண்ட் ஹியர் இஸ் த அதர் கோர்சஸ். ஸோ நீங்கள் அதர் கோர்சஸ் எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். அங்கே வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுன்னா இது எல்லாமே அப்ரோப்ரியேட்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டேப் போகலாம். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ். ஸோ ட்ரைனிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து எம்சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வரும். எம்சிஎஸ், ஜிஎம்சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தட் நீங்கள் வந்து இப்போ தான் நியூலி குவாலிஃபைடாக இருந்திருப்பீங்க அண்ட் உங்ககிட்ட மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நோன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நோ கொடுத்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து டென்டேட்டிவ் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்ளை அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்பர் அந்த மாதிரி கேட்பாங்க. நான் இப்போது இதில் எதுவும் ஃபில் பண்ணல, பிகாஸ் நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எதுவுமே ஃபில் பண்ணல. அண்ட் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் ஃபார் சிஏ கோர்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் எங்கே பண்ணீங்க, எந்த லொக்கேஷன், ஃப்ரம் அண்ட் டேட். ஸோ இது எல்லாமே ஐசிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் 1 or 2 days நீங்கள் வந்து கம்மியான ஆர்டிகல்ஷிப் டேஸ் போட்டாலும் வந்து அக்செப்ட் பண்ணாது. ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஆர்டிகல்ஷிப்பில் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஸ்டார்டிங் டேட் அண்ட் உங்களோட 108 ஃபார்ம் படி என்ன எண்டிங் டேட் இருக்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சிஏ ஃபார்மோட நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ், நீங்கள் என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்ணீங்க, ஸோ ஸ்டாட்டுட்டரி ஆடிட், ஜிஎஸ்டி, ஸோ அந்த மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆடிட்டிங், டாக்ஸேஷன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத மல்டிபிள் சாய்ஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஏரியாஸ் நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட்மெண்ட், இஃப் யூ ஹேவ் எனி ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே போய் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கிவ் கம்பெனி நேம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களோட கிளைண்ட் வந்து நேம் கொடுத்து அதோட இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பிகாஸ் நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஆர்டிகல்ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்டர்வியூ எடுக்க போகிறவங்க, உங்களோட செலக்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு ஒரு ஐடியா வரும். அதனால நெக்ஸ்ட் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம 2.5 years 2 years ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணி அகெயின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பாக்ஸ் வந்தால் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் திருப்பி செக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வர வரைக்கும் நீங்கள் என்ன எரர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். Your next tab will be work experience. So work experience நீங்கள் வந்து if you are a fresher there will be no work experience. ஸோ நீங்கள் no போட்டுடலாம். Next is hobbies and achievements. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் எதாவது ஸ்காலர்ஷிப், ப்ரைஸஸ், சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி மெரிட்டில் எதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை 1 prizes in debates, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கேம்ஸ் அதில் நீங்கள் ஏதாச்சும் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை நோ கொடுத்துட்டு அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எந்த கேம்ஸ் இல்லை எந்த மாதிரி டிபேட் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் யுவர் மல்டிபிள் ஹாபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து டான்ஸிங், குக்கிங், பெயிண்டிங், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஹாபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மென்ஷன் பண்ணுறது ப்ளீஸ் மேக் ஷுர் தட் தேர் ஆக்சுவலி யுவர் ஹாபீஸ், பிகாஸ் இது பேஸ் பண்ணியும் உங்கள் இன்டர்வியூவர் உங்ககிட்ட கொஷின் கேட்கலாம். ஸோ உங்களோட ஹாபீஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் அவங்க கேட்குறதுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. தென் அகெயின் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜாப் ப்ரிஃபரன்ஸ். ஜாப் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா, ஸோ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஸோ யூ கேன் கிவ் எஸ்.
அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்ட் அக்செப்டபிள், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓகேனா ஓகே கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுக்கலாம் அந்த மாதிரி. தென் ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் 1 month or 4 week ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை ICAI. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா தென் ப்ரொவைடர்ஸ். இப்போ நீங்கள் அவுட் சைட் இந்தியா உங்களுக்கு வந்து செகண்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே அவுட் சைட் இந்தியா இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தே வில் ஆஸ்க் யூ த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கான்டினென்ட். ஸோ உங்களுக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஏஷியா, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கான்டினென்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் இங்கே. அண்ட் திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் சேலரி. திஸ் இஸ் மினிமம் 5,50,000 போடணும் அப்படிங்கிறது ICAI நார்ம்ஸ் படி. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் CTC ஃபார் ஆனுவல் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு கிவ் நோ, பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏரியா ஆஃப் ஒர்க், உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஏரியா ஒர்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ தட் ஆல்சோ யூ கேன் மென்ஷன் இட் ஹியர். நெக்ஸ்ட் ஹியர் இஸ் த காஸ்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அது, அண்ட் ஃபிசிக்கலி இம்பேர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் சேவ் அண்ட் கண்டினியூ. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். தட் இஸ் அவைலபிள் வென்யூஸ். ஸோ அவைலபிள் வென்யூஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இப்போ எனக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி வரும். ஸோ ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா பிக் சென்டர்ஸ் லைக் சென்னை, பெங்களூர், ஸோ அந்த மாதிரி அவைலபிள் வென்யூஸ் வரும். நீங்கள் அதில் எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி அ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங். ஸோ அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் யுவர் செகண்ட் சாய்ஸ். செகண்ட் சாய்ஸில் ஸ்மால் சென்டர்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ நீங்கள் அதில் என்ன வேணும், நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலை, இல்லை அங்கே நீங்கள் ஆஃபர் பண்ண வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கேம்பஸ் இன்டர்வியூவில் திருப்பி ஆஃபர்ஸ் வரும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆஃபர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்லோட் யுவர் ஃபோட்டோ. திஸ் வில் பி அ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் அகெயின் சேவ் அண்ட் கண்டினியூ. The last tab will be your declaration. ஸோ டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா தட் ஐ எம் அ ஜென்யூன் நீட் ஆஃப் ஜாப். ஸோ நான் வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவேன், இது மாதிரி ஆஃபர்ஸ் அக்செப்ட் பண்ணால் ஐ வில் பி ரெடி டு ஜாயின் வித்தின் அ ரீசனபிள் டைம். அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் ஹியர் டு வியூ ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஃபைனல் சப்மிட் முன்னாடி கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் ஹியர் டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே ஒரு சம்மரைஸ்ட் ஒரு PDF மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் வேர் த ப்ராசஸ் கெட்ஸ் எண்ட். ஸோ இந்த ஃபைனல் சப்மிட் தான் உங்களோட ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமே வந்து ICAI போர்ட்டலில் அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது டேஷ்போர்டில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரொஃபைலில் இப்போ நம்ம ஃபில் பண்ண எல்லா டேப்ஸுமே வரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் அகெயின் கூட ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணணுனாலும் வியூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் ஒன்ஸ் யூ ஹவ் சப்மிட்டட் யூ கேன் நாட் எடிட் இட். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டானு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ டேப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டேப்பில் காமிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு டெட்லைன்ஸும் இருக்கும். ஸோ அந்த டெட்லைன்ஸ்குள்ளே நீங்கள் அந்த செக் பாக்ஸை செக்இன் பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூவுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் they'll call you for the interview. ஸோ அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணல அப்படின்னா தென் யூ லாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்ஷன் செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தென் கம்பெனி ரிசல்ட்ஸ் வில் பி தேர். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி ரிசல்ட் டேப்பில் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். ஸோ அதுக்கும் அந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ்க்கும் உங்களுக்கு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கம்பெனி ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம்.